சீமானுக்கு எத்தனை பசங்க? மூத்த குழந்தைய பத்தி சொல்லிட்டாங்க உங்ககிட்ட. ஒரு நிமிஷம் மூத்த குழந்தைய பத்தி சொல்லிட்டாங்க. ரெண்டாவது குழந்தை இன்னும் பிரைமரி லெவலுக்கே வரல. முதல்ல தெரிஞ்சுட்டு பேசுங்க. எதையாச்சும் யூடியூப்ல வர்றது இன்ஸ்டாகிராம்ல வரதெல்லாம் எடுத்து வந்து விவாத மேல பேசுதானே. சும்மா இருங்கண்ணே. உங்க கட்சிக்கு யார் வந்திருக்காங்களோ அவங்க பேசிப்பாங்க. அமைதியா கிடங்கண்ணே. அரசாங்கம் அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி கடன் கொடுக்குதுங்க. கல்விங்கிறது மானுட உரிமை. அதை தருவது அரசின் கடமைன்னு சொல்றோம் நாம் தமிழர் கட்சி. நாங்க படிக்கிற பிள்ளைக்கு எதுக்கு கல்வி கடன்? அதனே ஒரு கட்சி இப்ப சொல்லுது, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தோம்னா 20 லட்சம் ரூபாய் படிக்கிற பிள்ளைகளுக்கு கடன் தருவோம். எதுல இருந்து தருவீங்க? ஒரு ஆண்டுக்கு 12வது வகுப்பு படிச்சு பாஸ் ஆகி வெளியே வர பிள்ளைங்களோட எண்ணிக்கை 7லேருந்து 7.5 லட்சம் பிள்ளைங்க. 7.5 லட்சம் பிள்ளைக்கு ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம் தலா கடன் கொடுத்தா இந்த நாடு எங்க போய் நிற்கும்? அதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்கு. இலவசமா கொடுக்கறதுக்கு கடன் கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கு. ஆனா கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கு ஒரு அரசு மருத்துவமனையோ இல்ல அரசு கல்லூரி நிலையங்களையோ இல்ல பள்ளி கல்லூரிகளையோ தரம் உயர்த்துவதற்கு உங்ககிட்ட பணம் இல்ல, நிதி இல்ல. அதை கேட்டோம்னா நிதி இல்ல. நாங்க மத்தியில கேட்டோம், அவங்க தரலன்னு சொல்லுவாங்க. அப்ப சிந்திச்சு பாருங்க. 1000 ரூபாய் தரேன்னு திமுக சொல்லுது, கொடுத்துக்கிட்டு இருக்கு. 2000 ரூபாய் நாங்க ஜெயிச்சு வந்தோம்னா தருவோம்னு அதிமுக சொல்லுது. இந்த பாக்கெட் சைஸ் புல்லு கட்டு கட்சி 2500 ரூபாய் தருவோம்னு சொல்லுது தாவேக்கா. எப்படி தருவீங்க? ஏன் தர போறீங்க? இங்க மார்க்கெட்ல மீன் மார்க்கெட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா கூறு 100 ரூபா ஏலம் விடுவாங்க. ஒருத்தர் 120 கேப்பா, 120 ஒருத்தர் 200 ஏலம் விடுவாங்களா இல்லையா? தமிழகத்துல பெண்களின் மக்களின் தன்மானம் அப்படிங்கிறது இலவசங்களுக்காக ஏலம் விடப்படுது. இதை மக்கள் உணரணும். இல்ல இவ்வளவு கருத்தியல் தெளிவோட பேசுறீங்க, ஆண்டு கணக்கா பேசுறீங்க, ஒரு வெற்றியை கூட சுவைக்கவே முடியலையே உங்களால? நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப ஜெயிக்கிறவங்களுக்கு தான் இந்த முறையும் நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா அப்படிங்கக்கூடிய பயம் பதட்டம் இருக்கும். எப்ப பார்த்தாலும் தோல்வியை மட்டுமே சுவைத்தவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் நாங்க வென்றே தீர்வோங்கிற தன்னம்பிக்கை இருக்கும். மாற்றம் அப்படிங்கிறது வானத்திலிருந்து குதிக்காதுன்னு படிப்படியாக தான் வரும். நாங்க மாற்றத்தின் படிநிலையில இருக்கிறோம். அதனால சொல்றோம்,